இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஸோ குழந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திரு சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குழந்தை பருவத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடைந்தவர்கள். அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு இன்றைக்கி தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோதர் ஐயா தேவாசார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கும். இந்த இதன் தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்குறேன். இன்றைக்கி நகைச்சுவை என்ன, இன்றைக்கி நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டார். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களையெல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டம் பாகவதராக இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரிங் இருந்தது எங்களது பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்பில் பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்கே போனாலும் மாமா, அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்கிறேன். நிறைய ஒவ்வொருவர் மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடும் புத்தகம், அவர்கள் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிதான். அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த புள்ளியை பார்த்தேன். மலைக்கல்ல நெஞ்சார் மாதிரி ஒரு சின்ன பையன் மினியேச்சர். யாருன்னா அதுதான் ஸ்டக், இது இப்படி ஆடுவான், இவரோட கலை உணர்வு இருக்குது, பாடுவான் ஆடுவான், எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்த உடனே தம்பி மலைக்கல்ல நெஞ்சார் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாண்ணே, அவன் கலையில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளவு கற்றுருக்கான். அப்புறம் பார்த்தா மலைக்கல் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட். ஸோ கரிகாலன் 2 அடி பின்னல் எடுத்தாலும் கூட சித்தார்த்துடைய கரம் பிடித்தவருடைய அற்புத தாய் எனது அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டார்கள். அந்த வகையில் நல்ல அற்புதமான, அதனால தான் பாருங்கள் எனது மகன் சாண்டி மாஸ் கூட ஓடி வந்திருக்கான் பாருங்கள். நல்ல இதயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர். ஐயா முன்னாள் இணைவேந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. எனது அருமை சோதரி எளிமையின் இலக்கணம் இளவரசி ஐயா வந்திருக்காங்க. அன்பு தம்பி சங்கர் வந்திருக்கான். பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமாம், இங்கே வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியிலேருந்து சாமி வந்து உட்காந்துருக்காரு. அட்டா ஒரு கரிகாலனுடைய சேமிப்பை பாருங்கள்ல, ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்கள்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தையினுடைய பெரியப்பாக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த தலைமை இந்த நிகழ்வு மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு, அது ஒரு கேள்வி வரும்ல. ஒன்றும் இல்லை, குழந்தைகளை பெப்பது முக்கியம். நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் தனிமையோடு இருந்த பொழுது 15,000 பேர் போனார். பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல் அவர் திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோடு நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் குழந்தை. ஸோ அந்த வகையில் இந்த கரிகாலன் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க, நேரடி கட்டுப்பாட்டில் அந்த குழந்தை அப்படியே. ஸோ அந்த வகையில் சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படித்தோம், மனப்பாடம் பண்ணோம், தேர்வு எழுதோம், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்ஃபிடென்ட். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும். அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்றது, உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பவர் பத்தாது, மனசுக்கு வேணும், தோல்வி தாங்க சக்தி வேணும். முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தில் நிகழ்காலத்துக்கு நிறைய பேர் அடையாளமாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல்.
எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளை. அந்த வகையில் இவன் அற்புதமாக பாடுறான். 5 மணி அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனிடம் ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போனாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளை அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இடத்துக்கு வந்தவுடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்களில் இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்தில் ஒரு பாடகனாக நான் ஒரு மேடை பாடகனாக இந்த சென்னையினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ளே வந்து பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கனவு. அவ்வளோ ஈஸியாக வர முடியாது. சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சியில் நடத்திய பல பேரில் நானும் ஒருவன். அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தார். தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய தம்பி சபேஷ், முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவனை ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசித்தவனா. அது அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதன்னு ஆட வச்சேன். இன்னும் அந்த பாட்டு வரல, வரும், லேட்டாக தான் வரும், கொஞ்சம் லேட்டாக ஆகும் அது. ஆனால் அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரம்லாம் ஆடி இருக்க மாட்டான். ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடி இருப்பான். ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அது நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன். அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்தினது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதல்ல அவர் ஒரு கோரியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருளில் என் புள்ள வந்து நன்றி 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 இந்த மலர்களைப் போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில், இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனால் அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்னால் அதை நீங்கள் இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா? மாஸ்டர் கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க. நாங்கள் கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க. அங்கே பார்த்தேன் அவனுடைய இதை. எங்கே குட்டி சித்தார்த்துங்க உள்ளே போயிட்டானா விட்டுருக்கு. சரி மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் மிஸ் மேலே நிறைய க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்குது, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ், அப்படி சொல்ல வரேன். கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் அந்த விதத்தில் சொன்னேன். உன் வயசுலாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்டில். நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, தேங்க்யூ. இந்த குழந்தை இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள், இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்குது. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனால் எப்படி இருங்க. அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்கே நீங்கள் இருக்காமல் எப்படி நாங்கள் உங்களை விடுவோம்? ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ்ண்ணே. இல்லை, வாய்ஸ் கேட்குற மூடில் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்பாடா, அப்போ அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தான். இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த். மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய். தபால்காரன் தெய்வமாவான். உன் பிம்பம் பட்டே கண்ணாடி குடையும். இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிறிஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரஸ். பின்னாடி திரிந்தால் காலியாகி விடும் பர்சு. கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக ரொம்பலாம் நம்மளுக்கு பேச தெரியாது. ஆக்சுவலாக சித்தார்த் ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. எனக்கு பிறந்தநாள் கேள்விப்பட்டேன். ஹாப்பி பர்த்டே. அண்டு சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அந்த ஆல்பம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குன்னொடனே பாடுறது ஆரம்பிக்கிறது வேற ஒரு பையன் பாடினாங்க. இல்லை அவர் தான் பாடினாருனாங்க. சூப்பர், அவரே பாடிக்காரு. இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் தான் பாடிக்கார். 5 லாங்குவேஜ் அவர் தான் பாடிக்கார் சொன்னாங்க. அது சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் நான் நிறைய ஆல்பம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வயசில் எல்லா லாங்குவேஜ்லையும் இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்ததில்லை. சித்தார்த் ஒன்று தான். சித்தார்த், காட் பிளஸ் யூ. இன்னும் நீங்கள் நிறைய ஆல்பம் பண்ணால் இன்னும் நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு வரணுன்ட்டு மனசார வாழ்த்துறேன். லவ் யூ. ஆனால் லவ் யூ. நான் தெரியல, என் வயசு எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம். வர முடியாத சூழல்கள் இருந்தாலும் சில விழாக்களை தவிர்க்கவே கூடாது. காரணம், ஒரு குழந்தை உன்னுடைய டேலண்ட். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆமாம், அவன் மேடையை 2 ஆக்கிடுவான். 2 பேருமே ஹைலி டேலண்டட் பர்சன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பசங்களுடைய டேலண்ட்டு. அப்போ சத்யா சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் தம்பி டான்ஸ் கற்றுக்கிறான், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அதை காமிச்சாங்க. அவன் அந்த வயசுலேயே பயங்கர ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. நல்லா வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போவே இருந்தது. நிறையா வாழ்த்தினேன் நானுமே. பட் அது வெகு சீக்கிரம் இத்தனை லாங்குவேஜில் ஒரு ஆல்பமாக கொண்டு இறக்குவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது இன்னும் ஃபாஸ்டான ஒரு விஷயம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் அந்த பையன். ஆக்சுவலாக இந்த பையனை நம்ம இப்போ ஆல்பமில் டான்ஸில் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் வெகு சீக்கிரமே அந்த பையனை நம்ம ஆக்டராக பார்ப்போம். அது இன்னும் நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் கொட்டி கிடக்கு. ஸோ நிறைய பேர் வாழ்த்தியிருக்கீங்க, விஐபிஸ் நிறைய பேர் வாழ்த்தியிருக்கீங்க. அந்த வாழ்த்து அத்தனையுமே அந்த பையனுக்கு முழுமையாக போய் சேரணும். அந்த பையனுடைய எதிர்காலம் பெரிய லெவலில் அமையணும். இந்த சூழ்நிலையில் அது ஆக்டர் கம் டைரக்டருங்கிற முறையில் அந்த பையனை ரொம்ப டெப்த்தாக கவனித்த வரையில் இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாழ்த்து சொல்லிக்கிறேன். அந்த பையனுடைய எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவுடைய மறக்க முடியாத கதாநாயகனாக இருப்பான் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு அந்த உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.